السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبي بعد أما بعد. அன்பிகினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களுக்கான வாராந்த பயான் என்ற அடிப்படையின் கீழாக ஒரு சில விடயங்களை அறியலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலும் மட்டிட முடியாத அளவுக்கு உயிர் ஜீவராசிகளை படைத்து குறிப்பாக இந்த மனிதனை ஒரு சிறந்த படைப்பு என்று அவனுடைய திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். மனிதன் என்று சொன்னாலே மறதிக்கும் தவறுக்கும் தப்புக்கும் பின்னி பிசைக்கப்பட்டவனாகத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். மனிதன் என்று சொன்னாலே தவறு செய்யக்கூடியவனாகவும், மனிதன் என்றாலே அடிக்கடி தவறு செய்யக்கூடியவன் என்ற ஒரு அடிப்படையில் சிலர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு சில தவறுகளை விட்டும் பயந்து வாழக்கூடிய காட்சிகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பாவம் செய்யறது ஒரு மனிதன் இன்றைக்கு அதை ஒரு இன்பமாகவும் அதை விரும்பக்கூடிய ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய, அல்லாஹ்வின்பால் நாங்கள் அதிகமாக நெருங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பல வழிகளை நம்மளுக்கு காட்ட இருக்கின்றான். இந்த உலகத்தில் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். படைத்த பொழுதும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு கேடயமாக, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வழியாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த பாவ மன்னிப்பு என்கிற ஒன்றை அல்லாஹ் தஆலா தந்து இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைத்தான் என்று சொன்னால், தனது இரு கரத்தால் அல்லாஹ் தஆலா படைத்தான். அது எங்க வச்சு படைச்சான்னு சொன்னா, வானத்துல விண்ணுலகத்துல வச்சு படைச்சான். விண்ணுலகத்துல வச்சு படைச்சு போட்டு என்ன பண்றான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியோ அவருடைய விலா எலும்புல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்புல இருந்துதான் அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை மனைவியை படைத்தான். படைச்சு போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா, வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனைத்து விதமான பெயர்களையும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இவருடைய அறிவை பார்த்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிரமணிய கட்டளை இருக்கிறான். சிரமணி எதுன்னு சொன்னா, நம்ம சஜிதாவுல உளுந்து சிரமணிற மாதிரி ஒண்ணு கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நல்லா விலையும் கொள்ளணும். அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு அடிப்படையில ஒரு தலையை குனிறது என்ற ஒரு அம்சமே தவிர, சஜிதாவுல உளுந்து சிரமணிற ஒண்ணு அது கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அறிவை கண்டு அப்படியோ மல்லக்குமார் அப்படி வியந்து போறாங்க, இவ்வளவு ஒரு அறிவாண்டு. அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு அறிவையும் தனது கரத்தால் படைக்கப்பட்ட ஒரு நபி, முதல் மனிதர் யாருன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மனிதர் மட்டுமல்ல, முதல் நபியும் கூட. முதல் நபி யாருன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதர் யாருன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தந்தை யாருன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் தான் அடிப்படை.
அப்ப இவ்வளோ அங்க வந்து மலக்குமார்கள் அவங்க வந்து இவருடைய அறிவை கண்டு அப்படியோ வியந்து போறாங்க. இந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறார் அவர். இப்ப அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னு கேட்டா, வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னத. அல்லாஹ் தாலா ஒரு கட்டளை போடுறான், என்ன தெரியுமா? நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்க, இந்த தோட்டத்துக்குள்ள, பசுமையான இந்த தோட்டத்துக்குள்ள போங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து தின்னுங்க, குடிங்க, நிம்மதியா வாழுங்க அப்படின்னு ஒரு கட்டளையை அல்லாஹ் தாலா ஒரு சொர்க்கத்தை, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி போட்டு அல்லாஹ் தாலா அனுப்பிட்டான். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான். என்ன கட்டளை? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஒரு ஒரு மரத்தை காட்டி சொல்றான், இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க அப்படிங்கிறான். இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போகக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா நீங்க விரும்பின மாதிரி தின்னுங்க, விரும்பின மாதிரி குடிங்க, விரும்பின மாதிரி வாழுங்க. அதுவும் கூட அல்லாஹ் தஆலா மனைவியும் படைத்து தனி ஒரு மனிதனா வாழ முடியாது அல்லவா? கூட ஒரு மனைவியினோடு இருந்தாத்தான் ஒரு மனிதன் முழு மனிதனா ஆகுவான். அத என்ன பண்றாங்கன்னு கேட்டா அனுப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. எங்க இருக்கிறாரு அல்லாஹ் தஆலா? எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்துல நெருங்கவானவங்கிறான். நபியுடைய முதல் மனிதர், அல்லாஹ்ல 2 கரத்தால படைக்கப்பட்டவர். ஷைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த மரத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் அவரை கொண்டு நிப்பாட்டிடுறான். அவ்வளோ ஒரு நபியாக இருந்தும் அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான், மரத்துக்கு பக்கத்துல போக வேணாம். ஆனா மனிதன் என்ற ஒண்ணுல இருந்து யாராலும் மீண்டு வர முடியாது. அவரும் தவறு செய்யறாரு. தவறு செஞ்ச உடனே இப்ப என்ன நடக்குது? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இதுக்கு பிறகு நீங்க வந்து இங்க இருக்கிறாரு, 2 பேரும் நீங்க 2 பேரும் வெளியே ஆகுங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. 2 பேரும் உலகத்துக்கு வாராங்க. வந்ததுக்கு பிறகு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பல நாள் அழுகுறாங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. என்ன பாவ மன்னிப்பு தெரியுமா? காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எல்லாம் எங்களுக்கு நாங்களே அநீதி செஞ்சிட்டோம், எங்களோட பாவத்தை நீ மன்னிக்காட்டி, எங்களுக்கு நீ அருள் புரியாட்டி நாங்கள் நஷ்டவாளிகள் என்று அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலாவும் அவருடைய பாவத்தை மன்னித்தான். இந்த வரலாறுல இந்த என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, அவ்வளோ ஒரு மூஜிசாவை கண்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோட 2 கரத்தால படைக்கப்பட்டவர். மலக்குமாருக்கு அவரோட அறிவை கண்டு மலக்குமார்களே அப்படி வியப்பூற்று போன அளவுக்கு ஒரு மனிதர். அவரும் தவறு செய்தார். தவறு செஞ்சு போட்டு சும்மா இருக்கல, என்ன பண்றாரு? அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு 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 அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்தான். அப்ப என்ன விளக்கம்னு கேட்டா, மனிதனாகிய நாங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த உலகத்துல போனை பார்த்தாலும் பாவம், வெளியே போனாலும் பாவம், பேசினாலும் பாவம், இவ்வளோ பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்துல வந்து நாங்க அதிகமாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புறான். பாவ மன்னிப்பு கேட்கிற காசு கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்கணுமா? இல்லாட்டி நீங்க நினைச்சிடக்கூடாது என்ன தெரியுமா? நீங்க பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு ஒரு எளிய ஒரு மார்க்கம் உண்டு. பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா பள்ளிகளை வந்தா மட்டும்தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் இல்லை. இந்த பள்ளிகளை வந்து அதுவும் தொழுகைக்கு பின்னால வந்து கேட்கணும், அப்பதான் நல்லா மன்னிப்பான், அப்படி ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு நடு ரோட்ல நீங்க ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க, இல்லாட்டி ஒரு பாவத்தை பார்த்துட்டீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், எல்லாம் என்ன மன்னிச்சிடு. இல்ல நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு சின்ன பாவம் உங்களோட கண்ணில் பட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு வாயால பேசப்பட்டு, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு வந்து நீங்க நல்லா குளிச்சுட்டு நல்ல புது உடுப்பெல்லாம் உடுத்திட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு எல்லா இடத்துல கேட்கறே மட்டும்தான் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்புங்கிறது அந்தந்த டைம்ல நம்ம கேட்டு முடிச்சிடணும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போறோம், என்ன உத்தரவாதம் நாங்க வந்து உயிரோட இருக்க மாட்டோம். சில பேர் நினைச்சிட்டு நான் பாவ மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா புது உடுப்பு உடுத்தி குளிச்சு கிழிச்சு எல்லாம் வந்து பள்ளிக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களோட வீட்டுல 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் தஆலா மன்னிப்பார். பாவ மன்னிப்பு தான் மனுஷனை, அதாவது அழுக்கு இருந்தா ஏதாவது நம்ம ஒண்ணு விரும்புவோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது இப்ப ஒரு யாரா இருந்தாலும் ஒரு துப்புரவா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது தான் விரும்புவீங்க. இப்ப நீங்க ஒரு
ஒரு இதுக்கு போறீங்க, சந்தைக்கு போறீங்க, அதுல நிறைய மரக்கறிகள் நிறைய பழங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு அசிங்கமான ஒரு ஒண்ணு வாங்குவீங்களா? விருப்பம் வருமா உங்களுக்கு? இல்லாட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்க விரும்புவீங்களா? அப்ப நாங்க எங்களை கல்வை எப்போதும் சுத்தப்படுத்துறதின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களை விரும்புறான். பாவம் செய்யறதால் நாங்கள் இருட்டில கொண்டு வழிகேட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களுக்கு வழிகாட்டுவோம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக ஒன்று சொல்றேன். உங்களுக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன்ல இருக்குது, படிச்சு பாருங்க. இவர் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புறான், நபியாக அனுப்புறான். எவ்வளவு மக்கள் கேட்டா நீயத்த அல்ஃபும் வரும். மியான்னு சொன்னா அரபுல 100, அல்ஃபுன்னு சொன்னா 1000. அப்ப 100 1000, 100 1000 எத்தனை? 1,00,000. அவ யசீதன் இல்ல கொஞ்சம் கூடிய மக்கள், இவ்வளவு பேருக்கு தான் ஒரு நபி. ரசூலுல்லாஹ் தான் ஒட்டுமொத்த இதுவரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை கோடி மக்கள் உலகத்தை வாழ்றாங்க. இதுக்கெல்லாம் யாரு தூதர் கேட்ட நபிகளார் தான். ஆனா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 1,00,000 மக்கள் இல்லாத கூடிய மக்களுக்கு தான் நபியாக அனுப்பப்படுறாரு. அனுப்பப்பட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு. அடே பாவம் செய்யாதீங்கடா, நன்மை செய்யுங்கடா, உங்களுடைய மார்க்கத்தின் பால் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் இந்த கூட்டம் எடுத்துக்கொள்றாங்க. இல்லை மறுக்கிறாங்க, அல்லாஹ்வை மறுக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த கூட்டத்துக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல அழிக்கணும், இந்த கூட்டம் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. இப்ப உதாரணத்துக்கு அந்த கூட்டத்தை அழிக்கிறதாக இருந்தால் அங்க இடிக்கூடிய நல்லவர்களும் நபிமார்களும் வெளியே ஆகிறோம். அல்லாஹ்வோட தண்டனை வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரையும் பாதிக்கும். அதை சுற்றி முன்கூட்டியே அல்லாஹ் ஒருத்தர் அறிவிப்பான், நல்லவர்கள் வெளியாகுங்க, நபிமார்கள் வெளியாகுங்க அப்படின்னு அல்லாஹ் ஒருத்தர் அறிவிப்பான். அப்ப அப்படி அறிவிக்கும் போது இவர் போறாரு, போயிட்டு பார்க்கிறாரு. எந்த கூட்டத்தை அழிக்கும்படி சொன்னாலும் அந்த கூட்டம் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்க. வாழ்ந்த உடனே இவருக்கு என்னடாயுது, இந்த கூட்டத்தை எல்லாம் அழிக்கு போட்டிப்பான்னு பார்த்தா அந்த கூட்டம் நல்லா வாழ்றாங்களே, என்ன நடந்துச்சு அப்படியா? இப்ப இவருக்கும் சரியான கோபம் வருது. நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். இந்த மீனுடையவர், அது ஏன் மீனுடையவர் என்பது உங்களுக்கு பின்னுக்கு விளங்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலே மீனுடையவர் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மீனுக்கும் இவருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அது பின்னுக்கு அல்லாஹ் தஆலா அது தெளிவாக சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா கோவிச்சுட்டு போறாரு. நீ யோசிக்கலாம், என்ன ஒரு நபி கோவிச்சுட்டு போறாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, முகாலிபர்னு சொன்னா கோவிச்சுட்டு போறாரு. அது எப்படி கோவிச்சுட்டு போறாரு தெரியுமா? ஃபதன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று நினைச்சுக்கிட்டு அவர் கோவிச்சுட்டு போறாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் இந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அறிக்கையில தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபா ஈமானு இல்லா கௌம யூனுஸ். அந்த கூட்டம் அப்படியே திரும்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வாரதுக்கு முன்னாலே, ஆமா நம்ம செய்யறது தப்பு தான், நம்ம செய்யறது நம்ம கரெக்டான வழியில இல்லை, நம்ம தவறான வழியில இருக்கிறோம், அதை உணர்ந்து கொண்டாங்க. உணர்ந்து கொண்டு திருந்தன உடனேயோ அந்த கூட்டத்தை எல்லாம் அழிப்பானா இல்ல மன்னிப்பானா? ஒரு நபி அழிக்க சொன்னார் என்பதற்காக வேண்டி அந்த கூட்டம் திருந்தின பொழுது அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். நபி இல்லை, நபிக்கு மேலே யாரும் துவா கேட்டாவோ இல்ல எதிராக பிரார்த்தனை செஞ்சாவோ ஒரு அந்த கூட்டம் நாங்க திரும்பிட்டோம், அல்லாஹ்வின் பால் நாங்க சிரம் அணிஞ்சிட்டோம் ஒரு கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புறான். அதைத்தான் நான் சொல்றேன், பாவ மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் விரும்புறான், அவன் பால் மீள்றதுல விரும்புறான். அதைத்தான் சொல்றேன். அப்ப கடைசி நேரம் ஈமான் கொண்ட உடனே அல்லாஹ் பார்த்தான், இவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க, என் பக்கம் வந்துட்டாங்க, தண்டனை இல்லாம போட்டான். ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுமா? இவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவிச்சுட்டு போறாரு. கோவிச்சுட்டு எங்க போவாரு? இப்ப நான் நல்லா மேல கோவிச்சுட்டு புத்தளம் போனாலும் புத்தளம் நல்லா படைச்ச உலகம், ஜப்பானுக்கு போனாலும் ஜப்பான் நல்லா படைச்ச உலகம், எங்க போனாலும் என்னன்னு கேட்டா எல்லாம் அல்லாஹ் படைச்ச உலகம். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா
இப்ப இவருக்கு ஒரு சரியான ஒரு பாடம் ஒன்று காட்டணுமே இல்லையா? இப்ப அதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னு கேட்டா, இவர் ஒரு கடலை தாண்டி போகணும். கடலை தாண்டி போகணும்னு சொன்னா இப்ப அந்த கப்பல்ல உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு கப்பல்ல 100 பேர் தான் பயணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, 101வது பேர் ஏறினா ஒரு ஆள் கூட அப்படின்னு சொன்னா அந்த கப்பல் என்ன பண்ணும் கேட்டா ஆடும். சரியாக ஒரு நேர் ஓடுல பயணிக்க முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நிரப்பப்பட்ட ஒரு கப்பல்ல போய் ஏறுறாரு. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவருக்கு ஒரு தர்பியாவை நம்ம கொடுக்கணும்னு ஒரு நிரப்பப்பட்ட கப்பல்ல ஏறுறாரு. ஏறின உடனே இப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்ப கப்பல் ஒரு ஆட்டம் கொடுக்குது. இப்ப அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்றாங்க தெரியுமா? இப்ப அவங்க ஒரு முடிவு பண்றாங்க என்னன்னு கேட்டா, இப்ப சீட்டு குலுக்கி போடுவோம். அவங்க எல்லாம் சீட்டு குடிப்போம் தானே, ஒரு 10 பேர் சேர்ந்து மாசம் மாசம் இவ்வளவு தவணைல சீட்டு. அது என்னன்னு கேட்டா, யார பேர் வருதோ அவனுக்கு காசு. ஆனா இந்த இடத்துல காசு கிடையாது, ஆளை தூக்கி கடல்ல போடுறது. அப்போ சீட்டை குலுக்கி போடுறாங்க. சீட்டை குலுக்கி போட்டு யாரோட பேர் வருதோ அவங்கள பிடிச்சி கடல்ல தள்ளுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆளை காப்பாற்ற போய் 100 பேர் சாகிறது மேல, ஒரு ஆளை கொண்டு 100 பேர் வாழ்றது மேலான்னு கேட்டா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சாதாரணமா பதில் சொல்லும். ஒரு ஆளை கடல்ல போட்டு 100 பேர் வாழுவோம் அப்படித்தானே பதில் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவர் சீட்டு குலுக்கி போடுறாங்க. இவரோட பேர் வரும். யார? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் பேர் வரும். வந்தா இப்ப என்ன, கடல்ல தூக்கி போடணும். இவர் கோவிச்சுட்டு போறாரு, எல்லாமே கோவிச்சுட்டு போறாரு. கடல்ல தூக்கி போடணும் இருந்தா, இவர் கடல்ல தூக்கி போட்ட உடனே அடுத்த கட்டமா என்ன பண்ணு தெரியுமா? இதான் சொன்ன, இவருக்கும் மீனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பெண்ணாம் பெரிய ஒரு மீன் அவரை முழுங்குது. நான் அரபு வாசம் சொல்லாத நீ நினைச்சிருவான், நான் கதை சொல்றேன். இது குர்ஆன்ல இருக்குது. வரலாறு வேணும்டா அந்த பக்கத்தை திருப்பி காட்டுறோம் பாருங்க, குர்ஆன்லயே வருவது. அப்போ ஒரு பெரிய ஒரு மீன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அப்படியே ஒரு முழுங்கிட்டு, மீன் முழுங்கினோ மீன்ற பௌத்தூள் போறாரு. அதான் நல்லா சொல்றான், ஃபனாதா ஃபில் லுலுமாத், இருள் இருந்து அழைத்தார் எங்கள். மீன்ற பௌத்துக்குள்ள என்ன லைட் எல்லாம் போட்டு வெளிச்சமாக இருக்கும், அது ஒரு இருள் தான். அப்ப அந்த மீனுக்குள்ள இருந்து அல்லாஹ் அழைக்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதி பண்ணிட்டேன், என்ன பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு பாவம் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றான், என்ன தெரியுமா? அவர் மட்டும் மீன்ற பௌத்துக்குள்ள இருந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்காமல் இருந்திருந்தால், ஜவாப் நிபந்தனை, ஒரு ஷரத்துன்னு சொல்லுவாங்க, நிபந்தனை போட்டு அல்லாஹ் சொல்றான். நிபந்தனை ஒண்ணு இருந்தா ஜவாபுன்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? அப்படின்னா என்ன விளக்கம் கேட்டா, இப்ப அவரு பாவ மன்னிப்பு கேட்காமல் இருந்திருந்தால் அங்கிட்ட ஒரு விடை ஒண்ணு வேணுமா இல்லையா? ஆன்சர் ஒண்ணு பண்ணாதான் அது கம்ப்ளீட்டா அது முடியும். அல்லாஹ் சொல்றான், அவரை மறுமை நாள் வார வரைக்கும் நான் மீன்ற பௌத்துல வச்சிருப்பேன் அப்படிங்கிறான். மறுமை நாள் வார வரைக்கும் அவரை நான் மீன்ற பௌத்துல வச்சிருப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப என்ன விளக்கம் கேட்டார்? பாவ மன்னிப்பு கேட்டாரு, அல்லாஹ் தஆலா மன்னித்தான். அல்லாஹ் தஆலா அவரை பொருந்தி கொண்டான். வேறு வசனங்கள்ல தெளிவாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதை என்ன சொல்ல வாருன்னு கேட்டா, அப்ப அந்த கூட்டம் திருந்தினத்தால என்ன பண்ணான்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா மன்னிச்சானா இல்லையா? அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். அப்போ ஒரு நபி அந்த கூட்டத்துக்கு எதிராக பிரார்த்தனை கேட்டாரு, அவர் கேட்டாருன்னு சொல்லி கூட அல்லாஹ் தஆலா அடிக்க மாட்டான். அவர் நபிதான், நபியாக இருந்தாலும் அடிமை, நாங்கள் மனிதனாக இருந்தாலும் நாங்கள் அடிமை தான். அதை என்ன சொல்ல வாருன்னு கேட்டா, இந்த உலகம் நான் பாவமே செய்ய மாட்டேன்னு யாரும் சொல்ல இயலாது. அப்படி சொன்னா அவங்க பொய் சொல்றான்னு அர்த்தம். எனக்கு சொல்ல இயலுமா? யாருக்காவது ஒரு ஆளுக்கு சொல்ல இயலுமா? நான் பாவமே செஞ்சதே இல்லை, நான் பாவமே செஞ்சதே அப்படின்னு கேட்டா, அவர் மலக்குமார்கள் மட்டும்தான் கண் சுமிட்டுற அளவுக்கும் அல்லாஹ்க்கு மாறுபாடு செய்ய மாட்டார். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர். அதுதான் அல்லாஹ் தஆலா இப்ப பாவ மன்னிப்புன்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறான். அதன் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வுடைய பொறுத்து நாங்கள் பெற வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, எங்களோட ஆக்களுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை, நீண்ட காலமா பாவத்திலே இருக்கிறேன். பாவங்கிறது 2 விதமா இருக்குது. எப்படின்னு கேட்டா, சின்ன பாவம் இருக்குது, பெரிய பாவம் இருக்குது. பெரிய பாவம் என்ன? சிறுக்கு வைக்கிறது, மது அருந்துறது, விபச்சாரம் செய்யறது, கொலை பண்றது, இப்படி எல்லாம் பெரிய பெரிய பாவம் இருக்குது. சின்ன பாவங்களுக்கு இந்த தொழுகை இருக்குத்தானே, தொழுகை. இந்த தொழுகை
அது உண்மையிலேயே நாங்க ரசூல்லா சொல்றோம் 2 ரக்காத் நல்ல முறையில உதுவு எடுத்துட்டு வந்து, இது ஹதீஸ் புகாரில 160 சீரியா வரும். அப்ப நீங்க நல்ல முறையில உதுவு எடுத்துட்டு வந்து வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம நீங்க தொழுவீங்கடா, 2 ரக்காத் தொழுவீங்கடா, அல்லாஹ் தஆலா உங்களோட முன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா பெரிய பாவங்கள் கிடையாது. நீங்க நினைச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு பெரிய பாவங்கள் என்பது என்ன தெரியுமா? அது தௌபா கேட்டா ஸ்ட்ரைட்டா கேட்கணும். இதுக்கு பிறகு நான் அங்க போக மாட்டேன். உதாரணத்துக்கு ஒருத்தன் விபச்சாரத்திலே ஈடுபட்டு நிற்கிறான், இல்ல மதுவிலேயே நிரந்தரமா இருக்கிறான். இவன் பாவ மன்னிப்பு கேட்கறதும், காலையில பாவ மன்னிப்பு கேட்கறதும், ராவில போய் பார்ல நிற்கிறதும், பார்ல முடிஞ்சது அப்புறம் காலையில தௌபா கேட்கணும். இது வந்து தௌபா கிடையாது. இது அல்லாஹ்வை ஏமாத்துறது. தௌபா கேட்டா அந்த பக்கம் அந்த வாடக்கூடிய வரக்கூடாது. இதுதான் தௌபாங்கிறது. தௌபாங்கிறது அல்லாஹ்வின் பால் மீண்டே தான். ரைட்டா? அப்ப எங்களோட தொழுகை வந்து யாரு நல்ல பரிபூர்ணமாக உதுவு எடுத்துட்டு வந்து 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கட்டா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேற எந்த சிந்தனையும் இல்லாம தொழுகிறாங்களோ அவங்களோட முன் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். சின்ன பாவம். அப்ப தொழுகை என்பது ஒரு பாவ மன்னிப்பு தான். இப்ப நம்ம நினைச்சிடக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஒரு மனிதர் வாராரு. எங்கட பாசையில சொல்ற, எங்கட பாசையை சொல்றா எந்த அப்பான்னு சொல்லுவோம். அப்பாண்டா என்ன? இந்த வயசான மக்களுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். அந்த அப்பா வாராரு. எப்படி வாராருன்னு கேட்டா, ஒரு முடிவுடியே அவருக்கு வெள்ளையா இல்லை, கருப்பா இல்லை, எல்லாம் தனி வெள்ளை. அப்ப கண்ணெல்லாம் உள்ள போன நிலைமையில ரொம்ப ஓவர் ஏஜ் போல கடுமையான இதுல ஒரு வாராரு. வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் வாழ்க்கையில நான் சின்ன பாவத்தையும் நான் விட்டதில்லை, பெரிய பாவத்தையும் நான் விட்டதில்லை. அவ்வளோ பாவங்கள் நான் செஞ்சிட்டேன், எனக்கு பாவம் பண்ணி பிடிக்கிறா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்து நம்ம சொன்னோம் வைங்களேன், ஒரு ஆள் வந்து உங்களை சொல்றாரு, இப்படிதான் நான் சின்ன பாவத்தையும் உடையல, பெரிய பாவத்தையும் உடையல, நம்ம எடுத்த வாய்க்கு நம்ம என்ன சொல்ல தெரியுமா? எல்லாம் செஞ்சிட்டியா, அவனை இன்னும் ஒரு நரகவாதிமா அப்படி நம்ம அப்படி சித்தரிப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீ முஸ்லீமா கேட்கறாங்க. முதல்ல எப்படி ஒரு விஷயத்த கையாளுறாங்கன்னு பாருங்க. அதான் ஹிக்மத்துங்கிற ஞானம்ங்கிறது படிக்க மட்டும் வராது. ஞானம்ங்கிறது அது அல்லாஹ் கொடுக்குற ஒரு ஹிக்மத்துங்கிறாரு. அது ஒரு மனுஷனுக்கு அது வந்து ஒரு விதமான அருள் அல்லாஹ்வுடைய. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க வந்து, அல்லாஹ் முஸ்லீம். முதலாவது கேட்குறாங்க வந்து, நீ வந்து முஸ்லீமான்னு கேட்குறாங்க. ஏண்டா முஸ்லீம் இல்லைண்டா நீ கலிமாவை சொல்லி ஒட்டவோட பாவம் இல்லாம போயிடும், அதுக்கு தான் கேட்குறாங்க. அவர் சொல்ற, ஆமா நான் முஸ்லீம் தான் அப்படிங்கிறான். முஸ்லீமா இருந்துட்டு பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுக்கு பிறகு அது எப்படிப்பட்ட நிலைமையில வராரு? முடியெல்லாம் பழுத்து வயதான அப்பாட நிலைமையில வராரு. அப்படி வந்து ஆளுக்கு ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க தெரியுமா? இதுக்கு பிறகு பாவம் செய்யாத, ஒன்னு அல்லாஹ் தஆலா நரகத்துல போடுவான், நீ நரகவாதின்னு சொல்லல. அவர் சொல்றாரு, இதுக்கு பிறகு பாவம் செய்யாத, நல்ல அமல்கள் செய், அல்லாஹ் நாடினால் உன்னை மன்னிக்க கூடும் அப்படிங்கிறான். அல்லாஹ் நாடினால் உன்னை மன்னிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அப்ப அந்த மனுஷன் அப்படி போறாரு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல எப்படி முடிக்கிறாங்கன்னு கேட்டா, என் பார்வை எட்டுகின்ற வரைக்கும் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருந்தார் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மனுஷன் நீ ஓவர் ஏஜ், இன்றைக்கு நாளைக்கு இருக்கிற அப்பா மாதிரி இருக்கிறா அப்படின்னு பார்த்து ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்க. எப்படின்னு கேட்டா, நீ இதுக்கு பிறகு நல்ல அமல் செய், அல்லாஹ் நாடினால் ஒண்ணு மன்னிக்க கூடும் என்று சொல்லி அனுப்புறாங்க. அந்த மன்னிப்பு என்பது, நான் 60 வயசு என்ன மன்னிப்பானா, அதுக்கு இந்த 60 வயசு வரையும் காவாலி போல வாழ்ந்துட்டு இந்த மாதிரி வரும்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் எல்லாம் மௌத்த கூடிய மறைச்சு வச்சு அவங்களுக்கு விலங்குல ஹிக்மத்து. சாதாரணமா ஒருத்தனுக்கு 60 வயசுலாம் இல்லை, ஒருத்தனுக்கு 50 வயசுல மௌத்து வரக்குள்ள வைங்க, முன்கூட்டியே அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா 49 வருஷம் எல்லா கூத்தும் பண்ணுவான், எல்லா கூத்தையும் பண்ணி போட்டு கடைசி 1 வருஷம் பள்ளிக்குள்ள ஏத்திக்கா போய்ந்துருவான். பள்ளிக்குள்ள வந்து ஏத்திக்கா போய்க்கிறது என்ன, குர்ஆன் ஓதுற என்ன, சதக்கா கொடுக்குற, இது நடிப்பு தானே. அதுதான் நல்லா நேச்சுரலா வச்சுக்கிறேன், எப்ப வேணாலும் அலட்ட ரெடி ஆகிக்கணும், அப்படித்தானே.
நினைச்ச கூட மௌத்துங்கிறது 60 வயசுல வரும், 50ல வரும், 55 வரும், அப்படியெல்லாம் இல்லை. 20லயும் வரும், 30லயும் வரும், 40லயும் வரும், 50லயும் வரும், 60லயும் வரும், 70லயும் 100 வருஷத்துக்கும் வாழ்றவங்க இருக்கிறான். அது சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, பாவம் பண்ணி போன்னுதான் நாங்க என்ன செய்யணும். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, பாவம் இருந்தால் நாங்கள் அழுக்கூடியவர்கள். எப்போ உதாரணத்துக்கு எதையும் நீங்க அழுக்காய்க்கிறத விரும்புவீங்களா? உங்களோட வீடு அழுக்காய்க்க விரும்புவீங்களா? இல்லை உங்களோட ட்ரெஸ் வந்து அழுக்காய்க்கு விரும்புவீங்களா? இல்லை உங்களோட ஏதாவது ஒன்று அழுக்காய்க்கு யாரை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்ப எல்லாத்துலயும் சுத்தம் பார்க்குற நாங்கள், எங்களோட கல்பும் எங்களோட அல்லாஹ்வுக்கும் நாங்களும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து மிக சுத்தமாக இருக்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணியோட வரலாறு சொல்றேன். பெண்கள் இருக்கிறதால பெண்மணி ஒரு வரலாறு சொல்றேன். ஜுகைனா கோத்திரத்து ஒரு பெண்மணி. இதை வந்து பனு இஸ்ரவேல் காலத்துல வாழ்றாங்க பெண்மணி. அத என்ன பண்றான்னு கேட்டா, அவளோட தொழிலே என்னன்னு கேட்டா விபச்சாரம் பண்றது. தொழில் என்ன? விபச்சாரம் பண்றது. உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா பினிஷிங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் ஈமான் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு விளக்கும். அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, இல்ல அதுக்கு முன்னால ஒரு வரலாறு உனக்கு என்னன்னு கேட்டா, ஒரு விபச்சாரி வந்து என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு இடமா வந்து கொண்டிருக்கிற நேரத்துல வந்து இவட ஒரு நாய் ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு, இந்த நாய்க்கு தண்ணி ஊற்றி நம்ம ஹதீஸ் கேட்கறோம் தானே. நாய்க்கு வந்து அவ எப்படி தண்ணி கொடுத்தா என்பது அழகா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா, இவ வந்து அவருடைய முந்தான, நீங்க தலைக்கு போடுவீங்களா முந்தான, இந்த மாதிரி இவ என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு நாய் நாக்கெல்லாம் வெளியே தொங்க போட்ட நிலைமையில, நாக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஈரத்தன்மையே இல்லை, தொண்டையெல்லாம் வாடி போன நிலைமையில வந்து அவ என்ன பண்றான்னு கேட்டா, அந்த அவருடைய அந்த ஷோலை வந்து கயிறா மாத்துறான். தண்ணி எடுத்து கொடுத்தாண்டா நம்ம மாதிரி டெப்பை தொடர்ந்து வச்சது கிடையாது. அந்த காலத்துல டெப்பு இருந்துச்சுதா? ஏதாவது இல்லை, ஏதாவது ஒரு கிணறு ஏதாவது இருக்கும், அதெல்லாம் அள்ளி எடுத்து கொடுக்கணும். அது மெனக்கடன்மா இல்லையா? ஆனா அவர் என்ன ஒரு ஒரு விபச்சாரி. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவங்க வந்து அந்த தலையில இருந்த அந்த ஷோலை அதாவது எடுத்து கயிறா மாத்துறாங்க. கயிறா மாத்தி அந்த தண்ணீரை போட்டு அந்த நாயில வாயில புடுங்கி விடுறாங்க. நாய் தான், 1000 மணி நேரம் நாய் தான், ஆனா தாகம்ல, தாகம் உணர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் நீத்தானே. அப்ப புடுங்கி விட்டானே. ரசூல்லா சொல்றாங்க, என்னன்னு அல்லாஹ் அந்த பெண் மீது ஒரு ரஹமத் கொண்டுட்டான். திடீர்னு அல்லாஹ் ஒரு இறக்கம் வந்துட்டு, இறக்கம் வந்த உடனேயும் இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ப வந்து அல்லாஹ்வுத்தாலா அவருடைய எல்லா பாவத்தையும் பண்ணி சொர்க்கம் அனுப்புனான். ஒரு விபச்சாரி தான், ஆனா ஒரு சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய இறக்கத்தை தரும் அந்த சில அமல்கள். அவள் அந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு வந்ததால, மனுஷனுக்கும் இல்லை, நாய் நஜீஸ். நாயின்றால என்ன நஜீஸ்? அது நஜீஸான ஒரு உயிரினத்துக்கு தாகத்தை தீர்த்தத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப அந்த ஜுகைனா கோத்திரத்து பெண்மணி என்னன்னு கேட்டா, அவங்க ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டு வராங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. உண்மையிலேயே வந்து அவன் நினைச்சு அல்லாஹ்வோட தௌபா கேட்டா 4 நாள் மன்னிப்பான், 4 நாள் தண்டிப்பான், அது வேற விஷயம். இருந்தாலும் அவனோட மனசு உருட்டுது. ஏன் உருட்டு தெரியுமா? செஞ்சுட்டமே, இதுக்கு வந்து தண்டனை ஒண்ணு இருக்குத்தானே. என்ன தண்டனை? கல்யாணம் முடிச்சவன் பண்ணான்னு சொன்னா அவனை கல்லால் எறிஞ்சி கொல்லணும், கல்லால் எறிஞ்சி கொல்லணும். அதான் இஸ்லாமிய சட்டம். முடிக்காதவன் மண்ணுநாடு கேட்டா அவனுக்கு வந்து கசியடி அடிக்கணும். அது ஒருக்க அடிச்சா அவனுக்கு அடுத்தது அந்த யோசனையே வரக்கூடாது. இப்ப அடிக்கிற மாதிரி இங்க இப்படி எல்லாம் கிடையாது. அடிச்ச மாதிரி இருக்கணும் பசி அடி. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் ரசூல்லாட்ட வராங்க. ரசூல்லாட்ட வந்த உடனேயோ அவங்க என்ன பண்றாங்க, விஷயத்த சொல்றாங்க. அவங்க வெட்கப்படையிலேயே உலகத்துல வேணா பல மாதிரி சொல்லலாம், ஆனா மறுமையில அல்லாஹ்விடத்துல நான் ஒரு உண்மையான பெண்ணா இருக்கணும்னு நினைச்சு போட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரசூல்லா உடனே என்ன பண்ணையில தண்டனையை கொடுக்கையில, நீ போய் பிள்ளையே பெற்றெடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. முதலாவது இவங்க போறாங்க. தெரிஞ்ச வரலாறு, ஆனா முக்கியமான ஒரு விஷயம் நீ இருக்கு. அவங்க போறாங்க. இதுல என்ன தெரியுமா, பிள்ளை பெற்றெடுக்கிறோம்னா எத்தனை மாசம் வேணும்? நம்ம ஒரு பொதுவாக கதை, ஒரு 10 மாசம் வேணும். ஒரு 10 மாசம்.
அந்த பெண் வந்து என்ன பண்றான்னு கேட்டா 10 மாசம் கழிஞ்சு பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வாரான். பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வந்த உடனேயோ இப்ப கையில புள்ள 10 மாசம் கழிச்சும் ரசூல்லாட்டா அவள் வாராண்டா ஒரு 10 மாசம் ஒரு மனசுல குற்ற உணர்வு நீக்கிறா இல்லையா? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் போனோடனே சிலாக இருக்கிறாங்க. காலையில பாவ மன்னிப்புக்கு அப்புறம் ராவையில மாறி நிற்பான், அப்படித்தானே? ஆனா அந்த பெண்மணி 10 மாசம் அந்த மனசுல அந்த வலியை வைக்கிறார். நான் ஒரு விபச்சாரங்கிற ஒரு கொடிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், இதுக்கு எப்படியாவது நான் வந்து தண்டனை பெறணும், அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கிறான். ரசூல்லா இப்ப கூட என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கல. இந்த குழந்தையில சொல்றாங்க பால் குடி எல்லாம் போய் பாலை கொடு, பால் குடி எல்லாம் மறந்து அந்த புள்ள தானா தீங்கும் தெரியுமா? ஒரு ரொட்டி கொண்டு கொடுத்தா கையில வச்சு சப்பு மயில ஒரு சின்ன புள்ள 2-3 வயசுல அப்படி அந்த புள்ள தானா திங்கிற ஒரு பருவத்துல கூட்டிட்டு வா அப்படிங்கிறான். அந்த பெண்மணி போறா, பால் குடி எல்லாம் மறந்து 2 வருஷம் கொடுக்கணும், எல்லாம் மறந்து அந்த குழந்தையில கையில ஒரு ரொட்டி கொண்டு கொடுத்துட்டு வர. ஏன் ரசூல்லா காட்டணுமா இல்லையா? இந்த புள்ள தானா திங்குதுன்னு விளங்கணுமா இல்லையா? அதுக்கு அவனுக்கு கூட்டிட்டு வர. அவரோட நோக்கமே என்ன தெரியுமா? நான் சாகணுங்கிற நோக்கத்துல வாரேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது விஷயம் என்ன தெரியுமா? ரொட்டி துண்ட கையில கொடுத்ததெல்லாம் என்ன அடையாளம்? நபிகளார் பார்த்துட்டு ஆமா இதுக்கு பிறகு என்ன அனுப்பக்கூடாது, புள்ளைய வேற ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கணும், முந்தையோட என்ன சோழி முடியணும், அதுதான் வாராங்க. அப்ப வந்த உடனேயோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, என்ன இவள் இப்ப 2 வருஷம் பால் குடியெல்லாம் மருந்து கூட்டிட்டு வர, திருப்பி கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் அந்த குற்ற உணர்வோட இருக்கிறார். இதான் ஈமான்ங்கிறது. நம்ம பாவத்தை செஞ்சு போட்டு சும்மா ஏதோ ஒரு ஹாயும் போல தோது வாக்குல உலகத்துல வாழ்றான் பாத்தீங்கன்னு. அவள் அந்த 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 உணர்வோட வாரான். வந்ததுக்கு பிறகு ரசூல்லா பார்த்தாங்க, இதுக்கு புறம் திருப்பி அனுப்ப இயலாது. சொல்றாங்க யாராவது ஒரு ஆள் பிள்ளைய பொறுப்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ யாராவது பொறுப்படுத்திப்பாங்க. சொல்றாங்க அடுத்தது வந்து என்ன, கல்லறிஞ்சு கொள்ளுங்க, இவளுக்கு இதான் சட்டம். அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா கல்லால் அடிக்கிறாங்க, அவ்வளவு பேரும் அடிக்கிறாங்க. அடிக்க உடனேயோ அந்த பெண்மணிய ரத்தம் வந்து காலிதுங்க வடிதுல முகத்துல படுது, இப்படி அவனோட உடம்புல படுவது. பட்ட உடனேயோ கொஞ்சம் கடுகடுக்கிறாங்கன்னு சொன்னா விபச்சாரியோட ரத்தம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. ரசூல்லா பிடிக்கிட்டு சொன்னாங்க, இதில் பிடிக்கி காலிதுங்க வடிதுல பார்த்து சொல்றாங்க, உங்க பெண்மணியுடைய பாவ மன்னிப்பு தௌபாவோட விசாலம் என்ன தெரியுமா? உங்களோட தௌபாவை எடுத்து மதீனாவுல உள்ள 70 கூட்டத்துக்கு பிரிச்சு கொடுத்தாலும் உங்களோட தௌபாய்க்கு தெரியுமா? பால்குடி மறக்க வச்சு அதுக்கு முன்னால பிள்ளை பெற்றெடுத்து வந்து அவ்வளவு குற்ற உணர்வோட தாண்ட உயிரை மாய்க்கன்னு வந்தா தெரியுமா? உயிர் போனாலும் பிரச்சனையில் நாளைக்கு எழுப்பப்படும் போது உத்தமையான எழும்பணும், அல்லாஹ்விடத்துல வந்து பரிசுத்தமான எழும்பணும். அந்த நோக்கத்துடைய தௌபாய்க்கு தெரியுமா? மதீனாவுல உள்ள 70 கூட்டத்துக்கு நாங்க அப்படி பிரிச்சு கொடுத்தாலும் அவங்க அதை விடவும் இந்த தௌபா விசாலமானதுங்க நாங்க சொல்லணும். அது என்ன காரணம்? மனிதன் சொன்னா தப்பு செய்யக்கூடியவன் தான், அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஆனா நாங்கள் பாவம் மன்னிப்பு குற்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் மீதமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்பிக்கை இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மீண்டு நல்ல முறையில் வாழ்ந்து மன்னிப்பதற்கு வல்லரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவான். வாகரதான அல்ஹம்துலில்லாஹ்.